பிரைஸ் த லார்ட். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். போராட்டம் இல்லாமல் ஒரு உலக வாழ்க்கையே கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் சாத்தானோடு போரிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில், சில சமயங்களில் அதை புரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரோடே சண்டை போடுகிறோம். மாத்திரமல்லாது இதயத்தை கல்லானதாக மாற்றுகிறோம். இது நிமித்தம் கஷ்டப்பட போகிறதும் வேதனைப்பட போகிறதும் சண்டை போடுகிற நீங்கள்தான். ஏனெனில் இதுதான் சாத்தானின் தந்திரம். உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பதற்காக அவன் விரித்த வலையில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இத்தனைய சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவர் மீது கோபப்பட்ட நிலையிலும் கூட அவர் உங்கள் உள்ளங்களை அறிந்து உங்கள் மீது கொண்டிருக்கிற அதிகப்படியான அன்பு நிமித்தம் இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன நினைத்தாலும் அவர் உங்களை ஒரு காலம் வெறுத்து ஒதுக்குகிற தேவன் அல்ல. அதற்கு பதிலாய் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை சரி பண்ணி மீண்டும் அணைத்து கொள்கிற தேவனாகவே உள்ளார். இப்பேற்பட்ட தேவனை விட்டு பிரிந்து செல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அவரை கேள்வி கேட்க எப்படி மனம் வந்தது? நீங்கள் வாழ்ந்திருப்பதும் வாழ்ந்து சுகித்திருப்பதும் அவருடைய கிருபை என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கும் உங்கள் அப்பாவிற்கும் இடையேயான உறவை சாத்தான் வெட்கப்பட்டும் போகும் விதத்தில் மீண்டும் பலப்படுத்துங்கள், எழுந்து கட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.